எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எனக்கு 3 விஷயத்துல சந்தோஷம். 2 பர்சனல், இன்னொன்று டெக்னிக்கல். முதல்ல டெக்னிக்கல் வந்து மெடிக்கல் இம்போர்ட் ஆஃப் மெடிக்கல் டிவைசஸ். அதுவும் டிவைசஸ்ல வந்து அது குயிக்கா ஒரு ஹெல்த் கேர் கொடுக்கறதுக்கு, அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் கொடுக்கறதுக்கு அந்த டெக்னாலஜி இன்டர்வென்ஷன் இதெல்லாம் ரொம்ப ஒரு ஹையஸ்ட் ரேட்ல இருக்கு. இப்ப ஆயிலுக்கு அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் லெவல்ல நம்ம மெடிக்கல் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஸ்டேஜஸ்ல இந்த ரொபோட்டிக் இன்ஸ்டியூட் மாதிரி சில இன்ஸ்டியூட்ஸ் வரது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்தியாவில் நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாளைக்கு வர ஃபுட்ஃபால் வந்து பல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஒரு மாசத்துக்கு வர ஃபுட்ஃபால். அதனால நமக்கு நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ், நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் சர்ஜரிஸ் என்ன பண்றோம் அதெல்லாம் வந்து நிறைய. இங்க ஒரு எக்ஸாம்பிள், என்னோட ஃப்ரெண்டு வந்து ஜெர்மனியில இருந்தார். அது பையனுக்கு ஏதோ கொஞ்சம் கண்ணில் ஏதோ ப்ராப்ளம் இருந்தது. அங்க ஜெர்மன் சர்ஜன்ட்ட போனார். அவர் போனா ஒரு 3000 யூரோ ஆகும். அதுக்கு எத்தனை சர்ஜரி பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி கரெக்டிவ் சர்ஜரினா? ஒரு 10-12 பண்ணியிருக்கேன். அடுத்த வாரம் ஹி கேம் பேக் டு சென்னை. சங்கர் நேத்ராலயா போனார். அதே 30,000 ஆகும். அதுக்கு எவ்வளவு பண்ணியிருக்கேன்? ஒரு 2000-3000 சர்ஜரி பண்ணியிருப்போம். அதுதான் அந்த ஸ்கேல். ஸோ இந்த மாதிரியான இன்டர்வென்ஷன் ரைட் டைம்ல நமக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கு. அதுக்காக காவேரிக்கு ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் திஸ். ரெண்டாவது, எனக்கு நம்ம ஊர் மேல எனக்கு ரொம்ப அப்படி ஒரு ரொம்ப பேட்ரியாட்டிக் ஃபீலிங், அதுவும் சொந்த ஊர் மேல. இந்த ஹாஸ்பிட்டலை நடத்துறது லால்குடியிலேருந்து வந்த ஒருத்தர். அது வந்து எங்க ஊருக்கு பக்கத்து ஊர். இந்த சர்ஜன், ரோபோட்டிக் சர்ஜன் வந்து இன்னும் கிட்டக்க பாபநாசம், எங்க ஊர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர். அதனால எங்க ஊர் ஆள்கள் வந்து செய்யறாங்கிறதுல எனக்கு அடுத்த பெரிய சந்தோஷம். மூணாவது சந்தோஷம், இன்னைக்கு வந்து ஒரு அஃபோர்டபுள், அதாவது சொசைட்டல் நீட்ல இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு எவ்வளோ வியாதிகள் இருக்கு, குறிப்பா ரூரல் இந்தியாவில். அதை நம்ம ரீச் பண்ணி அவங்களுக்கு 1.4 பில்லியன் பாப்புலேஷன் நம்ம வச்சிருக்கோம். அதை நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கணும். அதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் தேவைப்படுறது. அதுக்கு சில முன்னோடியா நிறைய ஒர்க் பண்ண இருக்கு. அதுக்கு இந்த எஃபர்ட் நிச்சயமா ஒரு சொசைட்டல் இம்பாக்ட் வருங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. இந்த 3 காரணத்தினால இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். டெக்னிக்கல் சைட்ல இன்னைக்கு பார்த்தோம்னா, அவர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு ஆபரேஷன் அப்படிங்கிறது ஒரு பெயின்ஃபுல் ஆக்ட். பேஷண்ட்ஸுக்கு யாருக்குமே ஆப்ரேஷன் வரக்கூடாது. அது மாதிரி ஏதாவது வாழ்க்கையில அந்த வியாதி வராத இருக்கிறது நல்லது. அப்படி அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட்ல அந்த வியாதி வந்துருச்சுன்னா, ஆபரேஷனை விட இந்த போஸ்ட் ஆபரேட்டிவ் இதுதான் இருக்கிறதுக்குள்ள ஒரு ஒரு மோஸ்ட், அது டெபினிஷன் ஆஃப் நரகம்னா அதுதான். அது இந்த பேஷண்ட்ஸை போஸ்ட் ஆபரேட்டிவ்ல எவ்வளவு குயிக்கா அவளை ரெக்கவர் பண்ணி அனுப்புறோமோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இது ரோபோட்டிக் சர்ஜரி இஸ் கோயிங் டு பி தி ஆன்சர் ஃபார் தட் சொல்யூஷன். தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி 10 நாள் ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ல அந்த இதை பார்த்தோம், ஸ்காரை பார்த்தோம். பெருசா வெட்டி இருக்கு, ஒரு வாய்க்கால் வெட்டினா மாதிரி இருக்கு. அது வந்து ஜஸ்ட் ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கு அந்த ரோபோட்டிக் சர்ஜரி. ஜஸ்ட் நீங்க உள்ள அந்த இதை இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள ரோபோ மேக்ஸ் லாட் ஆஃப் வெரி நைஸ் இன்டர்வென்ஷன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் இடத்துல ஸ்பாட்ல ஒரு வியாதி இருந்ததுன்னா, குறிப்பா கேன்சர், நம்ம எல்லாம் சுற்றி வர எல்லா வட்டத்தையும் நம்ம எடுத்துடுறோம். சம்டைம்ஸ் அந்த ஸ்பாட்டை விட்டுட்டு மிச்சத்தை எடுத்துடுறோம், திருப்பி அந்த கேன்சர் க்ரோ ஆயிடுது. இந்த ப்ரிசிஷன் சர்ஜரிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பர்டிகுலர் இடத்துல கேன்சர் செல் க்ரோ ஆச்சுன்னா அந்த செல்லை டார்கெட் பண்ணி அதை செல்லை ஒண்டி நம்ம அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டா கேன்சரை கியூர் பண்ணலாம். அதை விட்டுட்டு முழுசா எல்லாத்தையும் எடுத்துட்டு அது சம்டைம் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஸ்பாட்டையே நம்ம விட்டுட்டு வேற ஏதோ ஒரு இடத்துல போய் அதை எடுத்து அந்த வியாதி கியூர் ஆகாம திருப்பி அது ரிலாக்ஸ் ஆகி இன்னும் பேஷண்ட்டுக்கு இன்னும் ஒரு சஃபரிங்கை ஜாஸ்தி பண்ற மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. குறிப்பா இப்ப மேமோகிராம் பண்ணதே, அந்த பிரெஸ்ட் கேன்சருக்கு மேமோகிராம் பண்ணது, பிரெஸ்ட்டை பிரஸ் பண்றோம். அதனால எந்த இடத்துல அந்த கேன்சர் இருக்குங்கிறது எக்ஸாக்டா தெரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ அந்த மாதிரியான சில ரிக்குவயர்மெண்ட்ல இந்த ப்ரெசிஷன் சர்ஜரிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து அனாவசியமா போய் பாடியை துன்புறுத்தாம கரெக்டா எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்த ஒண்டி ட்ரீட் பண்ணி அந்த இடத்துல ஒண்டி ஆப்ரேஷன் பண்ணிட்டு
வெளில வந்தா அந்த ரெக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இதையும் தாண்டி இன்னைக்கு இது வந்து அஃபோர்டபுள். ஏன் அஃபோர்டபுள்னா, ஒண்ணு பெயினை குறைக்கிறது, ஒரு பேஷண்டோட பெயினை குறைக்கிறது, குயிக்கா அவன் வந்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். ரெண்டாவது, இப்ப 10 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கு பதிலாக 3 நாள் நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் சார்ஜே உங்களுக்கு குறையுது. இது ரெண்டாவது. இது அப்புறம் இதுல நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் தட் யூ கேன் ட்ரீட் கேன் ஆல்சோ இன்க்ரீஸ். அது அப்புறம் சில சர்ஜன்ஸுக்கு தான் அந்த ஹேண்ட் வந்து இஸ் மேட் ஃபார் சர்ஜரி. அதனால லாட் ஆஃப் சக்சஸ்ஃபுல் சர்ஜன்ஸ் அவளுக்கு வந்து அந்த ஹேண்ட் அது வந்து லைக் மோர் லைக் ஆர்ட் ரேதர் தென். எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், நான் சர்ஜரி பண்ணது இல்லை, பார்த்ததும் இல்லை. பட் எனக்கு என்னால ஒரு கெஸ் ஒர்க் பண்ற மட்டும் பார்த்தா இட் இஸ் மோர் ஆஃப் ஆர்ட் ரேதர் தென் ஆக்சுவலி ஆக்ட் ஆஃப் மெடிசன் ஆக்ட். அது மாதிரியான ஒரு ஸ்டேஜஸ்ல இந்த ரோபோட்டிக் காம்ங்கிறது எல்லாருக்கும் காமன். அந்த ரோபோ எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு கத்துக்கிட்டா it will be much more easier for doing more complex surgeries. So we can in over a period of time get more and more good surgeons who can handle. அது வந்து it's a need for the day. இது வந்து இந்த ரோபோட்டிக் சர்ஜரியில இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு ட்ரைனிங் a surgeon will be much easier than actually a open surgery, a surgeon who performs a open surgery. This is my gut feel here. அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த விஷன் தட் வி ஷுட் ஹேவ், நான் அரவிந்தன் சொல்லியிருக்கேன், we should have a robotic surgery van which can do very complex transplants. அந்த மாதிரியான ஒரு highly sophisticated van எடுத்துட்டு நம்ம we can go to rural India, we can go anywhere. அந்த டைம்ல நம்ம அந்த 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 இன்னைக்கு வந்து இந்தியால இந்த ரோபோட்டிக் சர்ஜரி வந்தது ரொம்ப ஆப்ட்னு சொல்றதுக்கு இன்னொரு ரீசன், இன்னைக்கு நம்ம 5G டெக்னாலஜி வந்திருக்கு. 5G டெக்னாலஜில ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் என்னன்னா அல்ட்ரா லோ லேட்டன்சி ரிலையபிள் கம்யூனிகேஷன். லோ லேட்டன்சின்னா என்னன்னா, இப்ப இங்கேருந்து ஒரு கண்ட்ரோல் கொடுக்கறோம் ஒரு ரொம்ப ஃபார் ஆஃப் பிளேஸ்ல, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு அக்ரிகல்ச்சர்ல ஒரு மோட்டார் ஆப்ரேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு கண்ட்ரோல் கொடுத்தா within the shortest period of time அந்த கண்ட்ரோல் அங்க போய் சேர்ந்து அந்த மோட்டாரை ஆப்ரேட் பண்ணும் இல்ல ஸ்டாப் பண்ணும். இதுதான் லோ லேட்டன்சி டைம். அப்புறம் ரிலையபிள், நிச்சயமா போய் சேரும், அது நடுப்புற கட் ஆகாது. ஸோ அல்ட்ரா லோ லேட்டன்சி ரிலையபிள் கம்யூனிகேஷன் தான் இன்னைக்கு 5Gல. அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேஸ் ஸ்டடிஸ் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, டாக்டர் வில் பி சிட்டிங் இன் சென்னை, இன் சே காவேரி ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட்டில் உட்காந்துருப்பாங்க. இந்த ரோபோட்டிக் சர்ஜரி வேன் வந்து ஏதோ கும்பகோணத்து பக்கத்துல ஒரு வில்லேஜ்ல இருக்கும். அங்க ஒரு பேஷண்ட்டுக்கு இங்கேருந்து அவங்க வந்து ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணலாம். இப்ப எப்படி இவங்க வந்து ஒரு கன்சோல்ல உட்காந்து பக்கத்துல இருக்கிற பேஷண்ட்டுக்கு பண்றாலோ, இதே ஒரு 200 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கும் பண்ணலாம். இட் இஸ் நாட் a fiction, இட்ஸ் கோயிங் டு பி a possibility. இதுல வந்து நமக்கு நிறைய நீட் இருக்கு. அதாவது அந்த பேஷண்ட் இங்கேருந்து சென்னைக்கு வந்து இங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்ந்து அத்தனை காஸ்டையும் நம்ம வந்து ஒரு வேனை அந்த இடத்துக்கு போய் பண்ணறதுல அவங்களோட ரெக்கவரி எல்லாமே நமக்கு நல்லா பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ரொம்ப வெரி அட்வான்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணறதுக்கும் இந்த ரோபோட்டிக் சர்ஜரி இஸ் கோயிங் டு பி எ வெரி இம்பார்ட்டன்ட் எனேபிளர். இது மாதிரி நம்ம பண்ணாதான் குவாலிட்டி அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் ஆக்சஸ் நம்ம கொடுக்கறதுக்கு முடியும். இந்த ரோபோட்டிக் சர்ஜரி ஒண்டி தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன். இனி தாண்டி இந்த இதுல நிறைய இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு டாக்டர் ஒண்டி பண்ண முடியாது. இதுல இந்த ரோபோ நீங்க பாத்தீங்கன்னா அதுல கண்ட்ரோல் தியரின்னு ஒண்ணு இருக்கு, அது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். குறிப்பா இப்ப ஜெய் படிச்சுட்டு எல்லாரும் இப்ப ரேங்க் வந்திருக்கு, எந்த சீட்டு கிடைக்கும்னு அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்டை விட பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு டென்ஷன்ல இருப்பாங்க. யாரும் டென்ஷன்ல இருக்க வேண்டாம். எந்த ஸ்ட்ரீம் கிடைச்சாலும் அந்த குழந்தைய அந்த ஸ்ட்ரீம்ல போட சொல்லுங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரீமுக்கு நிறைய நாளைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அந்த ரோபோட்டிக்ஸ் இதை சொல்றேன். இதுல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, அதுல ஒரு கண்ட்ரோல் தியரின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுதான் அந்த ஆர்ம் மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணுது, அது இருக்கு. ரெண்டாவது இதோட ப்ரிசிஷன் மேனுஃபேக்சரிங் இருக்கு, அதுல எந்த மெட்டல்ஸ் போடலான்னு. ஸோ மெட்டலர்ஜி அப்படின்னா அது இருக்கு, அது ஃபீல்டு இருக்குன்னே பல பேரண்ட்ஸுக்கு தெரியாது. மெட்டலர்ஜி குழந்தைகள் கற்றுன்னா ரொம்ப பெரிய ஆசீர்வாதம்னு வச்சுக்கணும். இதுல நிறைய மெட்டலர்ஜிஸ்ட் இதுல வேலை செஞ்சிருக்காங்க. மூணாவது இதுல வந்து ஒரு எம்பெடட் சிஸ்டம்ஸ், அதாவது ப்ரோக்ராமிங் கண்ட்ரோல் அது இருக்கு. மெடிசனோட இன்டர்வென்ஷன் இருக்கு.
அதை தவிர பிசிக்ஸ், நிறைய பிசிக்ஸ், லாஸ் ஆஃப் பிசிக்ஸ், இதுல மல்டிபிள் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், அது மாதிரி நிறைய லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் தவிர லாட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, இந்த நிறைய சென்சார்ஸ். அது ஸோ நீங்க ஒரு 5-6 மினிமம் 6 டிசிப்ளின்ஸ் வச்சுதான் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்க முடியும். இதனால ஒரு இன்ஜினியரிங் அண்ட் மெடிசன் டாக்டர்ஸ் சேர்ந்து பண்ண ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இது. அதனால நாங்களும் ஐஐடி மெட்ராஸ்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல இம்பார்ட்டன்ட் கோர்ஸா இந்த தடவை நாங்க பேச்சுலர்ஸ் இன் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ண போறோம். அதுல மெயினா நாங்க சொல்லி கொடுக்கறது எப்படின்னா, ஒரு ஹெல்த் நீங்க எடுத்தீங்கன்னா 4 ஸ்டாக்கா பிரிக்கலாம். ஒன்னு வந்து the basic biology, anatomy, genomics. இது வந்து ஒரு description of a human body from a medical perspective. நடுப்புற இருக்கிறது வந்து ஒரு இன்ஜினியரிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஹியூமன் பாடி. இப்போ எப்படி லிவர் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஹார்ட் எப்படி பம்ப் பண்ணுறது, நீங்க பிளட் ப்ரெஷர் எப்படி பார்க்கறது, அந்த மிஷின்ல எப்படி ஹவ் ஆர் யூ கேப்சரிங் இட், டெம்பரேச்சர் எப்படி சென்ஸ் பண்றோம், இது மாதிரி பல ஆக்டிவிட்டிஸை ஒரு இன்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஹியூமன் பாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அது ஒரு நடுப்புற இருக்கு. அதுக்கு அடுத்த லெவல்ல ஃபார்மகாலஜி அண்ட் டிவைசஸ், இது மாதிரி ரோபோட்டிக், அதுக்கப்புறம் ஃபைனலி கிளினிக்கல் ட்ரையல்ஸ். ஸோ 4 விதமா 4 வர்டிக்கல்ல மெடிசன் இருக்கு. இப்ப இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டு வைடு இன்னைக்கு இருக்கிற எம்பிபிஎஸ் கோர்ஸும் சரி, அந்த எம்பிபிஎஸ் கோர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஜினோமிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, அடுத்தது நேர கொஞ்சம் ஃபார்மகாலஜி, அப்புறம் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் போயிடுறாங்க. இந்த பயோமெடிக்கல் அந்த மாதிரி கோர்சஸ்ல அவங்க வந்து டிவைசஸ் பத்தி சொல்லி கொடுக்குறாங்க, அப்புறம் நேர தே கோ ஃபார் த கிளினிக்கல் ட்ரையல்ஸ். இந்த நடுப்புற ரெண்டாவது, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் த ஹியூமன் பாடி ஃப்ரம் த இன்ஜினியரிங் பெர்ஸ்பெக்டிவ், ரொம்ப லிமிடெட் கோர்சஸ் இருக்கு. அது ஐஐடி மெட்ராஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டா இந்த வருஷம் ஆஃபர் பண்றோம். +2 முடிச்சோன்னா அந்த குழந்தைகள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான சில எஃபர்ட்ஸ் நம்ம எடுத்தாதான் நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் செக்டார், நேம்லி ஹெல்த்ங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் செக்டார். கோவிட்ல நம்ம பார்த்துருக்கோம், இந்த வேக்சின் நம்ம இந்தியாவில் நம்ம கண்டுபிடிக்கலைன்னா, நம்ம போலியோ மாதிரி ஒரு செஞ்சுரி முன்னாடி போலியோ வேக்சினுக்கு 1.5 வருஷம் வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் பேசுவோமாங்கிறதே சந்தேகம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் செக்டார் நமக்கு ஹெல்த் செக்டார். இதுல இந்த மாதிரியான ரோபோட்டிக் டிவைசஸை நம்ம இண்டிஜினஸா நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். அந்த இண்டிஜினஸா பண்ணறதுக்கு இப்ப இருக்கிற இந்த ரோபோட்டிக் இன்ஸ்டியூட்ல நம்ம லேர்ன் பண்ற பல லெசன்ஸை வச்சு இந்த ரோபோட்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் ப்ரெசிஷன் மெடிசன், அஃபோர்டபுள் ப்ரெசிஷன் சர்ஜரி, அஃபோர்டபுள் சர்ஜரி, இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும். இதுக்கு வந்து நமக்கு தேவை வந்து ஜஸ்ட் டாக்டர் இல்லை, ஜஸ்ட் இன்ஜினியர் இல்லை, இன்ஜினியரிங்கையும் டாக்டரையும், இன்ஜினியரிங் அண்ட் மெடிசனை தெரிஞ்ச ஆளுகள். அவங்க பேர் பிசிஷியன் சயின்டிஸ்ட் சொல்லுவோம். டாக்டர் சுவாமிநாதன் இஸ் ஆல்சோ பிசிஷியன் சயின்டிஸ்ட், ஹஸ் அண்டர்ஸ்டுட் இன்ஜினியரிங் அண்ட் ஆல்சோ மெடிசன். இவர மாதிரி நிறைய பேரை நம்ம உருவாக்கணும். அப்புறம் ஒரு புள்ளி விவரம், 37% ஆஃப் நோபல் லாரேட்ஸ் ஆர் பிசிஷியன் சயின்டிஸ்ட் உலகத்துல. அவங்க வந்து தே ஹவ் அண்டர்ஸ்டுட் போத் மெடிசன். இன்னைக்கு வந்து காஸ் எஃபெக்ட், இது சுகர் காசஸ் டயபிட்டிஸ், இது வந்து ஸ்மோக்கிங் காசஸ் லங் டெஃபிஷியன்சிஸ், ட்ரிங்கிங் ஸ்பாயில்ஸ் த லிவர், இது மாதிரி இந்த காஸ் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சது எல்லாமே இந்த பிசிஷியன் சயின்டிஸ்ட் தான். நிறைய ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ், இது மாதிரி ஒரு வியாதி வந்தா இப்படிலாம் ட்ரீட் பண்ணணும்னு கண்டுபிடிக்கிறதும் பிசிஷியன் சயின்டிஸ்ட் தான். ஸோ இது மாதிரி நிறைய பிசிஷியன் சயின்டிஸ்டை நம்ம உருவாக்கணும். இதுக்காக இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாரும் சேர்ந்து இதுல வேலை செய்யறதுக்கான ஒரு கட்டாயம் வந்திருக்கு. இதுதான் நல்ல தருணம். இன்னும் அடுத்த 2047 நம்ம 100 வருஷம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் பொறுத்து இந்த 25 வருஷம் அமிர்த் கால், நம்ம ஆனரபிள் பிஎம் அதை அமிர்த் கால்னு சொல்லியிருக்காரு. இந்த அமிர்த் காலில் நம்ம இந்த அமிர்தமான இந்த மெடிசனை நம்ம கொடுக்கணும். இதுக்கு இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சேர்ந்து செயல்படணும். இதுக்காக நாங்கள் ஐஐடி மெட்ராஸில் இந்த டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். நிச்சயமா காவேரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரோபோட்டிக்ஸ் இன்ஸ்டிடியூட்டோட சேர்ந்து நம்ம நிறைய வேலை செய்யறதுக்கும் நாங்கள் நிறைய பிளான் பண்றோம். இன்னும் கொஞ்ச நாள்ல we will come out with a detailed plan on how we can make one entirely robotic based treatment, diagnostics and treatment. இதுக்கு எப்படி how we plan and how we use new techniques of artificial intelligence, data, machine learning
and other new technologies எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் robotic diagnostics and robotic treatment and surgery platform பண்ணணுங்கிறது எல்லாரோட விஷ். இதுதான் இன்னைக்கு இந்தியாவுக்கு நீட். இதனால நம்ம ஒரு அஃபோர்டபுள் ஹெல்த் கேர், ஒரு ரூரல்ல போய் நம்ம ட்ரீட்மெண்ட், நல்ல பெரிய டாக்டர்ஸ் வந்து ஆக்சஸ் டு வெரி குட் சர்ஜன்ஸ் அண்ட் வெரி குட் டாக்டர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி, இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்று இம்பார்ட்டன்ட், நம்ம இந்தியாவுக்காக ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணோம்னா அது உலகத்துக்காகவும் நம்ம சால்வ் பண்றோம். அதனால இந்த மாதிரியான ஐடியாஸை நம்ம எடுத்து இதை அடுத்த ஸ்டேஜா நம்ம வந்து ஒரு குளோபல் மார்க்கெட் இதுக்கு நிச்சயமா வருங்கிறத எனக்கு சந்தேகமே இல்லை. அதனால இன்னைக்கு ஒரு நல்ல தினம். இதை நல்லா இந்த இன்ஸ்டியூட் நல்ல பெரிய பெரிய லெவல் ரீச் பண்ணி ஐஐடி மெட்ராஸோடு சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 4-5 நோபல் லாரேட்ஸை உருவாக்கணுங்கிறது என்னோட ஆசை. அகைன் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ஃப்ரம் ஆஸ் எ டைரக்டர் ஆஃப் ஐஐடி மெட்ராஸ். எங்களுக்கு இப்போ கொஞ்சம் இன்ஸ்டியூட்ல சில அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ் நடந்தது. வி ஹேட் மல்டிபிள் சூசைட்ஸ் இன் த லாஸ்ட் 6 months. அந்த டைம்ல காவேரி ஆக்சுவலி கேம் டு அஸ். அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க, ஒரு நல்ல கவுன்சிலிங் நெட்வொர்க் கொண்டு வந்தாங்க. அதனால எங்களால் அந்த சுச்சுவேஷனை ஸ்டெபிலைஸ் பண்ண முடிஞ்சது. அதுக்காக பர்சனலா ஐ தேங்க் அரவிந்தன் அண்ட் ஆல் ஆஃப் யூ அண்ட் டாக்டர் ஐயப்பன். எங்களுக்கும் என்ன நடக்குதுன்னு நீங்களும் ஒரு சூசைடும் உங்க ஸ்பீக் செக்ஷன்ல வந்த போது அவரே என் ரூமுக்கு வந்து சார் வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூன்னு வாலண்டியர் பண்ணாரு. தேங்க்யூ வெரி வெரி மச். அதுக்காக என்னோட பர்சனல் தேங்க்ஸ் டு த என்டையர் காவேரி டீம். அண்ட் ஐ விஷ் that this goes to great heights and we'll all work together, make our country proud, make our country healthy. யாருக்குமே சர்ஜரியே வராத ஒரு நாளை நம்ம பார்ப்போம். அதுவும் as a institutions will work on it. Thank you very much. Good morning, ladies and gentlemen. Respected Professor Kamakoti, Dr. Aravindan Sivaraj sir, our co-founder and executive director, all my senior colleagues here, and professors and my teachers. It's a pleasure and honor to be here to introduce the Kauvery Institute of Robotic Surgery and what's going to be our journey in the future. So about the robotic surgery, it's as Dr. Ayappan mentioned, it's a cutting-edge technology in healthcare, in the surgical field. We've all heard about laparoscopic surgery, which has been in the field for more than 20 plus years, 30 years, with the keyhole operations. But robotic surgery is much more advanced and superior to laparoscopic surgery in several facets. So this robotic surgery has the advantages of laparoscopic surgery, and on top of that has other advantages which laparoscopy or other keyhole operations cannot offer. For example, just like laparoscopic surgery, the scars are very small, or in fact non-existent. They'll be like a few millimeter scars. The surgery can be done with absolute precision because of the magnification we achieve with the robotics. The precision is superior, even superior than what humans can achieve with their hands. For example, our hands can only move to a certain extent, only 6 degrees of movement, whereas with robotics we have 7 to 9 degrees of movement, because it's got several hinges where we can move the instruments more than what human hands could do. So we could do surgery with much more precision because of the magnification and the technology. So that what it makes to the patient is the patients recover very quickly after a robotic surgery. They require very little painkillers because there are no scars, or essentially very minimal scars, and their hospital stay will be shortened, thereby the cost will be significantly low, and they get back to normal life within a few days, which would normally otherwise take about a couple of weeks. Some of the major surgeries, fairly complex surgeries, can be done with robotics much more precisely and with very little pain and a quick recovery, which cannot be achieved with laparoscopy or open operations. And the other thing about robotics is, of course, we'll be showing a video to
show the components of robotics. And what in Kauvery, what we would like to achieve with Kauvery Institute of Robotic Surgery is we have several specialists who will be utilizing this robotic surgery, including general and GI surgery specialists, onco surgeons. We can do a lot of major complex cancer surgeries with robotics with very little pain, very small scar, and a quick recovery. Cardiothoracic surgery, thoracic procedures, urological procedures, that is surgeries related to kidneys, and another significant advances in the field of transplantation, where we can do kidney transplantation with robotics. We can do in the living donor liver transplant, we can do the donor operation with robotics. So pretty much every complex operation, open operation, can be done with robotics with a bit more precise technique than what can be achieved with laparoscopy or open technique. So this will certainly revolutionize what we can do for the patients. And what we wanted to offer is what is more important is this robotic is an expensive thing. Most of the centers around the world, doing it with robotics when compared to laparoscopy or open surgery is going to be expensive. However, what we are going to do is an affordable robotic service, which will be significantly lower than what the other centers around the country are charging. That would be our vision, to offer affordable robotic surgery for all specialties, for all patients, so that it will be accessible even for every patient. The cost will be significantly low. We are even looking at almost a third of what the cost of robotic surgery in other centers.